வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன் அப்படிங்கிறதுல பாலிமரைசேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிமரைசேஷன், a polymer is a large molecules formed by the combination of a large number of small molecules. ஸோ அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்மால் மாலிகுல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சேரும்போது நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் மேக்ரோ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிமரைசேஷன். So the alkenes undergo polymerization at a high temperature and pressure in the presence of catalyst. ஸோ அல்கீன்ஸ் வந்து இந்த பாலிமரைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ எப்போ அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஒரு வினைவேக மாற்றியினோட முன்னிலையில் அதிக அழுத்தத்திலையும் அதிக டெம்பரேச்சர்லையும் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அல்கீன்ஸ் வந்து பாலிமரைசேஷனில் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு பாலிமர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், so example, so ethane, so CH2 double bond CH2, n molecules, n number of molecules, so ethane. so அப்போ ரெட் ஹாட் அயன் டியூப் கேட்டலிஸ்ட் முன்னிலையில், ஸோ அதாவது 873 கெல்வின் வெப்பநிலையில் நாம் இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாலிஈத்தேன் அப்படிங்கிற நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு பாலிமர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ என் நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் மாலிகுல்ஸ், சிம்பிள் மாலிகுல்ஸ், இது ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகும்போது எப்படி ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற டபுள் பாண்ட் வந்து ஒரு பாண்ட் உடையும். ஸோ அப்போ பை பாண்ட் மட்டும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஈவனாக உடையும் போது இந்த பக்கம் ஒரு ரேடிக்கல் இந்த பக்கம் ஒரு ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று அப்போ என்ன ஆகுதுன்னா பாண்டிங்கில் செயினாக போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ப்ரொபேன் 1ஈன், அதாவது ஒன்றாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறது ப்ரொபேன். ஸோ ப்ரொபேன் 1ஈன். ஸோ அதே அயன் ரெட் ஹாட் அயன் டியூப் 873 கெல்வினில் நம்ம வச்சு இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அப்போது பாலிப்ரொபீன் அப்படிங்கிறது பாலிப்ரொபீன் வந்து நமக்கு பாலிமர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்டைரின். ஸோ ஸ்டைரின் அப்படிங்கிறது CH5 CH டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறத நம்ம ஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவோம். இது இஸ் ஆர் சிம்பிள் மாலிகுல்ஸ் மோனோமர். ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனை இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது இந்தாண்ட ஒரு டாட் அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்பைன்ட் வித் ஈச் அதர் ஃபார்மேஷன் ஆஃப் லாங் செயின் பாலிமர். இட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டைரின். அப்போ பாலிஸ்டைரின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் alkenes. ஸோ அதுக்கடுத்து பாலிமரைசேஷன் பிளாஸ்டிக்ஸில், ஸோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிமரைசேஷன் தான். இப்போ ரீசைக்ளிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அதாவது ரீயூஸ் பண்ணுறோம் அந்த பாலிமர்ஸை எப்படி. ஸோ எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பாலிமர்ஸ் clogs up landfills and pollute the environment. So because of the diversity of polymers in consumer products, so recycling requires sorting the polymers into various subtypes labeled with codes and symbols which are then recycled separately. நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் பாலிமர்ஸ் தான். ஸோ இந்த பாலிமர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்கு பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரீசைக்ளிங் பண்ணுறோம். ஸோ மினி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பாலிமர்ஸ் தான் நம்ம வந்து பேக்கேஜிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாலித்தீன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ரீசைக்ளிங் பண்ணி இதை ரீயூஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் கொடுத்துருக்கு. அதில் என்ன அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் பாலிமர்ஸ் வந்து நம்ம ரீசைக்ளிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி அதில் டேபிள் அவுட் பண்ணியிருக்கு. த டேபிள் ஷோஸ் த codes and symbols used in the recycling of ethane based of addition polymerization. So addition polymers la idai pandrom. The lower number of lower the number, greater the case of the recycling the materials. Number வந்து லோவா இருந்ததுன்னா recycling number, so அது வந்து greater வந்து recycling materials நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கோட் நம்பர் பெட், ஸோ டைப் என்ன, டைப் நம்பர் என்ன, அதுக்கு அடுத்து அது என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பெட் அப்படிங்கிறது பாலிஎத்திலின் டெராத்தாலேட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் தான் பேஸ், அதனால் PET பாலிஎத்திலின் டெராத்தாலேட். ஸோ இதுக்கு நம்பர் வந்து பெட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலிஎத்திலின் டெராத்தாலேட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிஎத்திலின் டெராத்தாலேட் அப்படிங்கிறது தான் பெட்டு. ஸோ இதில் எந்த இதுக்கெல்லாம் நம்ம இதை வந்து இந்த பெட் பாட்டில்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் அண்ட் ஜார்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆயில் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து
நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம இந்த பெட் பாட்டில்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இது பெட் நம்பர் 1 ரீசைக்ளிங் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது HDPE அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த பெட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் சரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோட பாட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெட் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பெட் நம்பர் 1 இது பெட் நம்பர் 2. ஸோ இதுக்கெல்லாம் இந்த பெட் நம்பர் 2ல என்ன கெமிக்கல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மில்க் வாட்டர் பாட்டில் அண்ட் ஜூஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த பெட் நம்பர் 2ல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது PVC பாலி வைனைல் குளோரைட் பெட் நம்பர் 3. ஸோ ஷாம்பு பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பைப்ஸ் நம்ம PVC பைப்ஸ் நம்ம ஒயரிங் யூஸ் பண்ணுற பைப்ஸ் அதுக்கு அடுத்து வாட்டரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே இந்த PVC பாலி வைனைல் குளோரைட் அப்படிங்கிறத பாலிமரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பைப்பில் தான் நம்ம கொண்டுட்டு போகிறோம். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா LDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். ஸோ பெட் நம்பர் இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லுவோம். சாண்ட்விச் பேக்ஸ் அண்டு கிராசரி பேக்ஸ். ஸோ அந்த பேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னா நம்ம சாக்கு மூட்டை வர பாலித்தீன் பேக் எல்லாமே இந்த லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் பேக்கில் தான் வருது. நம்ம பருப்பு வகைகள் அரிசி ஸோ இந்த மாதிரி வர பாலித்தீன் பேக்கில் வர பேக் எல்லாமே சாண்ட்விச் பேக்ஸ் எல்லாமே லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் பெட் நம்பர் இதுக்கு 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து PP பாலிப்ரொப்பலீன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராஸ் அண்டு டிஸ்பர்ஸ் அண்ட் டாய்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது. இந்த PP பாலிப்ரொப்பலீன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெட் நம்பர் 5 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ மெனி ஆக வந்து பிளாஸ்டிக் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து PP பாலிப்ரொப்பலீன் பெட் நம்பர் 5ல தான் வரும். ஸோ தேன் ஆகட்டும் அல்லது வந்து நம்ம பேரிச்சம்பழம் ஸோ இந்த மாதிரி சில வர பேக்கெட்டில் எல்லாம் வர்றது வந்து மார்க்கெட்டிங் வர்றத பிளாஸ்டிக் பேக்கெட் டப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா பாலிப்ரொப்பலின் பேக் சைடில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள் நம்பர் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லிட்டில் காஸ்ட்லி. ஸோ அதுக்கு அடுத்தது PS பாலிஸ்டைரீன். ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்போசல் யுட்டென்சில்ஸ் அண்டு ஃபோம் கப்ஸ் எல்லாமே இதில் பண்ணுறோம். இது வந்து நம்பர் என்ன அப்படின்னா பாலிஸ்டைரீன் அப்படிங்கிறது பெட் நம்பர் 6. ஸோ அதர் அப்படிங்கிறது வந்து பெட் நம்பர் 7 மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இப்போ வேரியஸ் ஃப்ளெக்சிபிள் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி பாலிமர்ஸ் வந்து எத்தனை டைப்பான நம்பர்ஸில் தான் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு இந்த மாதிரி பாலித்தீன் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெட் நம்பர் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்தாலும் இது இந்த நம்பர் கண்டிப்பாக ISI மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் நம்பரோட மார்க் கண்டிப்பாக இருக்கும். அனைவரும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். பெட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன கெமிக்கல்ஸ்னால ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So next one, the uses of alkenes. Alkenes find many diverse applications in industry. They are used in starting materials in the synthesis of alcohol, plastics, liquors and detergents and fuels. So இந்த alkenes அப்படிங்கிறத நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பர்பஸ் அப்ளிகேஷன்ஸ் பர்பஸில் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ரா மெட்டீரியலாக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா ஆல்கஹால் குடிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிளாஸ்டிக் ஐஸும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் லிக்கர்ஸ் ஆல்கஹால் மேனுஃபேக்சரிங்கில் பேக்கிங் கண்டெய்னர்ஸுக்கு, டிட்டர்ஜென்ட் சோப்பு தயாரிக்கிறதுல, அதுக்கடுத்து ஃபியூல்ஸில் இதில் எல்லாத்தையுமே வந்து அந்த அல்கீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ஈத்தேன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ஃபீட் ஸ்டாக் இன் தி பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ். பாலிமர் இண்டஸ்ட்ரீஸில் இது ஒரு மெயின் சோர்ஸஸாக இது வந்து பாலிமரிக் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பாலிவைனைல் குளோரைட், சரான்ஸ் இந்த பாலிஎத்திலீன். Those polymers are used in the manufacturing of floor tiles and shoe soles, synthetic fibers and raincoats and pipes. இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈத்தேன் அப்படிங்கிறது மெயின் ரா மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணி இதை வச்சு தான் நம்ம மெனி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்கிற சேனல் பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட டைட்டிலுக்கு கீழே இந்த 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன யூனிட்டுக்கெல்லாம் வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது அப்படிங்கிறத லிங்க் அதில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து கெமிஸ்ட்ரி அதாவது டெலிகிராம் குரூப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னாலும் பார்க்க முடியும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.